அனைவருக்கும் வணக்கம். நாம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸில் நாம் மேன்மேட் டிசாஸ்டர், லாஸ்ட் கிளாஸில் நாம் இயற்கையால் ஏற்படக்கூடிய பேரழிவுகளை பார்த்தோம். இந்த கிளாஸில் நாம் மனிதர்களால் என்னென்ன மாதிரியான பேரழிவு நிகழுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரி, வாட் ஆர் த மேன்மேட் டிசாஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது, டிசாஸ்டர் ரிசல்ட்டிங் ஃப்ரம் ஹியூமன் நெக்லிஜென்ஸ். நெக்லிஜென்ஸ்னால் என்ன? இப்போ மனிதர்களால் நெக்லிஜென்ஸ்னால் என்னென்னா தமிழில் வரமாட்டேங்குது பாருங்கள். அலட்சியப்படுத்துறது. நெக்லிஜென்ஸ்னால் அலட்சிய காரணமாக, ஹியூமனுடைய அலட்சியத்தின் காரணமாக, ஹியூமன் எரரின் காரணமாக, ஆர் மெலிஸ். ஹியூமன் நெக்லிஜென்ஸ்னால் என்ன? இப்போ உதாரணத்துக்கு இப்போது கேஸ் இருக்குதுன்னு வச்சிங்களேன். இப்போ கேஸ் சிலிண்டரை ஒழுங்காக ப்ராப்பராக அதை மெயின்டைன் பண்ணணும். அதை நெக்லிஜென்ஸ் பண்ணாமல் அலட்சியப்படுத்தணுமா ஒரு கிளாஸ் வெடிக்கிறது ஆரம்பிக்கிட்டோம், அது ஒரு நெக்லிஜென்ஸ். எரர்னா என்ன? இதே அதில் வால்வில் ஏதோ ஒரு லீக்கேஜ் இருந்துச்சுன்னா அதன் மூலமாக அந்த கேஸ் வெடிச்சா அது எரர். மெலிஸ்னா என்ன? யாரோ ஒருத்தர் இவங்களை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கேஸை பிடுங்கி அதன் மூலிமா ஃபயர் ஏற்படுத்தினா அது மெலிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ தீஸ் ஆர் த டைப்ஸ் ஆஃப் மேட் டிசாஸ்டர் சொல்லுவாங்க, காசிங் த லார்ஜ் ஸ்கேல் டேமேஜ் டு லைஃப், ப்ராப்பர்ட்டி அண்ட் த என்விரான்மெண்ட். அதாவது இதனால் ஏற்படக்கூடிய ஆபத்தானது மிகப்பெரிய அளவுக்குன்னு சொல்லுவாங்க. மனிதர்கள் உயிரிழப்பு ஏற்படும், பெரிய ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஏற்படும். அதே போல் சுற்றுச்சூழலுக்கும் அதிகப்படியான டேமேஜ் கொடுக்கக்கூடியது தான் இந்த மேன்மேட் டிசாஸ்டர்னு சொல்கிறாங்க. சரி, இந்த இதில் சில டைப்ஸ் இருக்குது, ஒன் பை ஒன்னாக பார்த்துருமா. ஃபஸ்ட்டு நாம இண்டஸ்ட்ரியல் டிசாஸ்டர், அதாவது தொழிற்சாலைகள் மூலமாக ஏற்படுத்தக்கூடிய டிசாஸ்டர் பார்க்குறோம். ஸோ இது மால் ஃபங்க்ஷன் காரணமாக, அகைன் நெக்லிஜென்ஸின் காரணமாக, ஃபெயிலியர் இன் ஃபேக்ட்ரிஸ் ஆர் இண்டஸ்ட்ரீஸ். ஃபேக்ட்ரியில் ஏதோ ஒரு மிஷின் குறைபாடோடு இருக்கும், அதன் காரணமாக அங்கேருந்து வெளியேறக்கூடிய புகையானது, இல்லை ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரி இருக்குதுன்னா அது கெமிக்கல் ஃபேக்ட்ரி திடீர்னு பர்ஸ்ட் ஆகும்போது அதன் மூலமாக இருக்கக்கூடிய அந்த விஷ வாயுக்கள் இருக்குது இல்லையா, அதனால் ஏற்படக்கூடிய டிசாஸ்டர் நம்ம பார்க்குறோம். காமன் ஃபேக்டர்ஸாக எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி டிசாஸ்டர் ஏற்படும்னா கெமிக்கல் பிளான்ட்ஸில் ஏற்படும். இப்போ எங்கள் ஊரில் திருமலை கெமிக்கல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல்ஸ் இருக்கும். அந்த ஏரியாவோட சரௌண்டிங்கில் போகும்போதே ஒரு மாதிரியான ஒரு பேட் ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். ஸோ இது ஒரு கெமிக்கல் பிளான்ட்ஸ் மூலம் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். இன்கேஸ் அதில் ஏதாவது ஒரு டிசாஸ்டர் நடக்குது, ஒரு 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 பாம்பிங் ஒன்று நடக்குதுன்னு வச்சிங்களேன், அதன் மூலமாக அந்த ஏரியா முழுக்கவே நிறைய அஃபெக்ட் ஆகுதுன்னு வாய்ப்பு இருக்குது. பவர் பிளான்ட் சொல்லலாம், கல்பாக்கம் பவர் பிளான்ட்ஸ் அண்டு கூடங்குளம், நெய்வேலி பவர் பிளான்ட்ஸ், ரிஃபைனரிஸ் சொல்லலாம். இதெல்லாம் இந்த மாதிரி தொழிற்சாலைகளில் ஃப்ரீக்குவெண்ட்டாக இந்த டிசாஸ்டர் நடைபெறும். உதாரணத்துக்கு நம்ம சொல்லும்போது மத்திய பிரதேசில் இருக்கக்கூடிய போபால் கிராஸ் ட்ராஜடி, இது நம்ம பார்த்துருப்பீங்க. 1984 இது நடந்திருக்கும் மத்திய பிரதேஷில். ஸோ இதை இப்போ கூட நம்ம பார்த்துருப்போம். யூனியன் கார்பைட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், அது இப்போ லாஸ்ட் மந்த் ஒரு 3 மந்த்துக்கு முன்னாடி கூட அங்கே இருக்கக்கூடிய அந்த வேஸ்டேஜஸ்லாம், அங்கே அந்த போபால் கேஸ் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அந்த வேஸ்டேஜஸ்லாம் அங்கேருந்து மூவ் பண்ணும்போது அதன் மூலமாக அந்த கேஸ்லாம் வெளியாகுது, மக்களுக்கு அஃபெக்ட் ஆகுன்றதுனால அதை கண்டாமினேட் பண்ணாமலே மூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த நீங்கள் நியூஸ் பேப்பரில் படிச்சிருப்பீங்க. ஸோ அதை தான் சொல்கிறோம். கிட்டத்தட்ட பாருங்கள், 20,000 மக்கள் அந்த டைமில் இறந்துருக்காங்க இந்த போபால் கேஸ் ட்ராஜடி மூலமாக மட்டுமே. ஸோ உலக வரலாற்றிலே ஒரு ஒஸ்ட் இண்டஸ்ட்ரியல் டிசாஸ்டராக அது சொல்லுவாங்க. இதை கம்பேர் பண்ணும்போது செர்னோபில்ல இன்னும் அதிகமாகவே இருக்கும். செர்னோபில் நம்ம பார்த்துருப்போம், இன்னும் அங்கே அணுக்கு வீச்சின் மூலமாக நிறைய பேர் இறந்துருப்பாங்க. சரி, இந்த இண்டஸ்ட்ரியல் டிசாஸ்டர் மூலமாக ஏற்படக்கூடிய மிட்டிகேஷன் என்னென்ன, தடுப்பு நடவடிக்கைகள். இப்போ இண்டஸ்ட்ரியில் ஒரு டிசாஸ்டர் நடக்குது அப்படின்னா அது தடுக்கிறதுக்கான நடவடிக்கைகள் என்னென்னு பார்க்கும்போது, சேஃப்டி ஆடிட்ஸ் பண்ணலாம், அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக அதை செக்கிங் பண்ணலாம், மாக் ட்ரில் பண்ணலாம். இன்கேஸ் டிசாஸ்டர் நடக்குது அப்படின்னா முன்னெச்சரிக்கையாக மக்கள் எங்கே போகணும், ஒரு திடீர்னு ஒரு ஃபயர் அலார்ம் அடிக்குது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கே போகணும் அப்படிங்கிறத ஒரு மாக் ட்ரில் பண்ணலாம். நீங்கள் என்னென்னலாம் செய்யணும் அப்படின்ட்டு மாக் ட்ரில் கொண்டு வரலாம். என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு அசஸ்மெண்ட்டு கொண்டு வரலாம். இது என்ன அப்படிங்கிறது நம்ம என்விரான்மெண்டல் சாப்டரில் நம்ம சீரிஸில் பார்க்கும்போது அதை நம்ம தெளிவாக பார்த்துப்போம். இப்போ என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்னா என்னென்னா, என்விரான்மெண்ட்டில் பாதுகாக்கிறதுக்கான ஒரு செட்டப் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. ஆன்சைட் அண்ட் ஆஃப் சைட் எமர்ஜென்சி பிளான்ஸ், இந்த தொழிற்சாலைகளுக்கு உள்ளே ஆகட்டும் இல்லை தொழிற்சாலைகளுக்கு வெளியே ஆகட்டும் சில எமர்ஜென்சி பிளான்ஸை நம்ம கண்டக்ட் பண்ணலாம். ஸ்ட்ரிக்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் 1948. 1948 ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க. அதாவது ஒரு ஃபேக்ட்ரி இருக்குதுன்னா அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்கணும். உதாரணத்துக்கு இந்த ஃபயர் எக்ஸ்டென்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, அது இருக்கணும், ஹெல்மெட் போட்டிருக்கணும், க்ளவுஸ் போட்டிருக்கணும். இந்த மாதிரி இந்த மேலே க்ளவுஸ் போடுவாங்க. இந்த இப்போ ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரியாக இருக்குது அப்படின்னா அந்த முடியெல்லாம் விழக்கூடாதுக்காக கேப் மாதிரி ஒன்று போடுவாங்க, ஹெட் கேப்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே போட்டிருக்கணும் அப்படிங்கிறத இந்த ஃபேக்ட்ரி ஆக்ட் 1948 சொல்லியிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது உருவாக்கிறது ஒரு 60 வருஷம் ஆயிருக்குமா, 60 வருஷம் ஆயிருக்குமா. ஸோ இது ஒரு அவுடேட்டட் ஆக்ட்டுங்க. இது நீங்கள் ஆன்சர் ரைட்டிங்கில் இதை மென்ஷன் பண்ணும்போது, இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு 4 days பிஃபோர் சிவகாசியில் ஒரு பட்டாசு தொழிற்சாலை பிளாஸ்டாக இருக்கும். அது காரணம் என்ன? அங்கே ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இல்லாததுனால. ஸோ அது காரணம் என்னென்னா, இந்த ஃபேக்ட்ரி ஆக்டானது ரொம்ப ஒரு அவுடேட்டட் லா அப்படிங்கிறதுனால. சரி, இப்போ இண்டஸ்ட்ரியல் டிசாஸ்டர் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம கெமிக்கல் டிசாஸ்டரை பார்ப்போங்க.
இந்த கெமிக்கல் டிசாஸ்டர்னா என்ன அப்படின்னா, டியூரிங் த ப்ரொடக்ஷன் ஒரு கெமிக்கல் உருவாகும் போதோ இல்லை அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போதோ இல்லை அதை யூஸ் பண்ணும்போது ஏற்படக்கூடிய அதில் இருக்கக்கூடிய அந்த ரிலீசிங் ஆஃப் டாக்ஸிக் கெமிக்கல்ஸ், அதாவது தீங்கு விளைக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் ஆனது மனிதர்களை வந்து சுவாசிக்கும் போதோ இல்லை அஃபெக்ட் பண்ணும்போதோ இல்லை அலர்ஜி மாதிரியோ ஒரு ஆஸ்மா மாதிரியானோ பல பிரச்சனைகள் ஏற்படுத்தும். இட் லீட்ஸ் டு த லைஃப் டெத் வரைக்கும் நம்ம கொண்டு போகிறது நம்ம பார்க்குறோம். உதாரணத்துக்கு எல்ஜி பாலிமர் கேஸ் 2020 விசாகப்பட்டினத்தில் நடந்த இந்த எல்ஜி பாலிமர் கேஸ் வந்து சொல்லலாம். அது பிறகு வந்து ஜெய்ப்பூரில் நடந்த ஐஓசி ஃபயரை வந்து சொல்லலாம். 2019 ஜெய்ப்பூர் எங்கே இருக்குது, ராஜஸ்தானில் இருக்குது. இந்த ஆயில் ஸ்டோரேஜ் டேங்க் ஃபயர் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருப்போம். பாலைவனங்கள் இருந்தால் பெரும்பாலும் இந்த ஆயிலெலாம் வந்து எடுப்பாங்க. ஸோ அது மாதிரி எடுக்கும்போது அங்கே அந்த ஃபயர் ஆனது ஏற்பட்டிருக்கும். சரி, இதில் என்னென்ன மிட்டிகேஷன், வாட் ஆர் த சேஃப்டி ப்ரொசீஜர்ஸ்னு பார்க்கும்போது கெமிக்கல் சேஃப்டி ரூல்ஸ் 1989 இந்த மாதிரியான ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரி இருக்குது அப்படின்னா அதுக்கான செட் ஆஃப் ரூல்ஸ் கொண்டு வராங்க. அசாடஸ் வேஸ்ட் ரூல்ஸ் 2016 இது ஒரு ரூல்ஸ் கொண்டு வராங்க. இதெல்லாம் நீங்கள் சேஃப்டி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு கிரைசிஸ் குரூப் அண்டர் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986. ஸோ இந்த ஆக்ட் மூலமாக அது சில வரைமுறைகளை வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து கெமிக்கல் டிசாஸ்டருங்க. அடுத்தா வந்து பயாலஜிக்கல் டிசாஸ்டர், ஸ்ப்ரெட் ஆஃப் வைரஸஸ், பாக்டீரியா அண்டு பயாலஜிக்கல் ஏஜென்ட்ஸ். இப்போ கோவிட்-19 இல்லையா, கோவிட்-19 ஒரு கைண்ட் ஆஃப் பயாலஜிக்கல் டிசாஸ்டர் தான். ஸோ பயாலஜிக்கல் டிசாஸ்டர் அப்படிங்கிறது ஸ்ப்ரெட் ஆஃப் வைரஸ்ன்றது நம்ம பார்த்துட்டோம். சரி, இப்போ இந்த மேலே சொல்லியிருக்காங்க பாரு, கோவிட்-19 வந்து பேண்டமிக் 2000 இல்லையா, அது ஒரு கைண்ட் ஆஃப் பயாலஜிக்கல் டிசாஸ்டர். பாருங்கள், 3 கோடிக்கு மேலான கேஸ் வந்து இந்தியாவில் பதிவாகி இருக்கு. அடுத்து வந்து ஸ்வைன் ஃப்ளூ, பன்றிக் காய்ச்சல் சொல்லுவோம் இல்லையா, இது 2009 2010 வந்துச்சு. தௌசண்ட்ஸ் ஆஃப் டெத், ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் இதனால இறந்து போனாங்க. நிஃபா வைரஸ் இப்போ ரீசெண்டாக இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க 2 days பிஃபோர் கூட கேரளா முழுக்க வந்து இந்த நிஃபா வைரஸ் ஆனது ஸ்ப்ரெட் ஆகிட்டே வருதுன்றது நம்ம பார்த்துருப்போம். இதில் நிஃபா வைரஸ் அப்படிங்கிறது கூடுதல் தகவலாக சொல்கிறது, இது வந்து ஒரு வைரல் இன்ஃபெக்ட்டுங்க, ஒரு வைரஸ் மூலமாக உருவாகக்கூடியது. அதன் பிறகு வந்து ஜூன்தலேசியான்னு சொல்லுவாங்க, ஜூன்ஸ்லேசியாவா இல்லை ஜூம் பேக்டர்னா சொல்லுவாங்க. அது என்னென்னா விலங்குகளிலிருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடிய நோய் அது சொல்லுவாங்க. அடுத்ததாக வந்து இந்த நிஃபா வைரஸ்க்கான காரணம் என்னென்னு பார்க்கும்போது ஃப்ரூட் பேட்ஸுங்க, ஃப்ரூட் பேட்ஸ், வவ்வால் இருக்குது இல்லையா, ஸோ அந்த வவ்வால் தாங்க. அதாவது ஃப்ரூட் பேட்ஸ்னால் ஃப்ரூட்டுகளை உண்ணக்கூடிய பேட்ஸ், பழங்களை உண்ணக்கூடிய வவ்வால்கள். இதன் மூலமாக தான் இந்த நிஃபா வைரஸ் ஆனது உருவாகியிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சரி, இதுக்கான ப்ரிப்பேர்ட்னஸ், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன பார்க்கும்போது இன்டெகிரேட்டட் டிசீஸ் சர்வேலன்ஸ் ப்ரோக்ராம். அதாவது ஒரு நோய் வருது அப்படின்னா அது சாதாரண காய்ச்சலாக இல்லாமல் அது வந்து ஒரு இன்டெகிரேட்டடாக நம்ம ரிசர்ச் பண்ணும்போது அதை முன்கூட்டியே தடுக்க முடியும் அப்படிங்கிறது. பயோசேஃப்டி லேப்ஸ் அப்படிங்கிற ஒரு லேப்ஸ் உருவாக்கலாம். முன்னாடியே அதில் ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீவர் வருதுன்னா அது முன்கூட்டியே வந்து ஆராய்ச்சி பண்ணுறது. வேக்சினேஷன் அண்டு ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்போ இந்த கோவிட்-19 டெல்லியில் வந்து போதுமான ஆக்சிஜன் இல்லாமல் நிறைய பேர் இறந்து போனாங்க. வைரஸை காட்டிலும் ஆக்சிஜன் இல்லாமல் இறந்து போனாங்க. ஸோ அதனால் அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் நம்ம இதுக்கு மேலே கொடுக்கக்கூடிய இந்த ப்ரிப்பேர்ட்னஸ்ங்க. சரி, அடுத்த வந்து நியூக்ளியர் டிசாஸ்டர். ரேடியேஷன் லீக்ஸ் ஃப்ரம் த நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ் ஆர் வெப்பன். ஒரு நியூக்ளியர் பிளான்ட்ஸ்லேருந்து ரேடியேஷன் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதன் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தான் நியூக்ளியர் டிசாஸ்டர்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு 1986 வந்த செர்னோபிலுங்க. செர்னோபில் உங்களுக்கு தெரியும், அதை பற்றி ஒரு படம் கூட வந்திருக்கு, நீங்கள் பார்க்காதுங்க, அதை பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். திக்குன்னு இருக்கும் அதை பார்க்கும்போது. யூஎஸ்எஸ்ஆர், அதாவது பிளவுபடாத முன்னாள் ரஷ்யாவில் இது வந்துருக்கும். ரியாக்டர் எக்ஸ்ப்ளோஷன் காரணமாக இது வந்துருக்கும். ஃபுகுஷிமா அப்படிங்கிறது ஜப்பானில் 2011 வந்திருப்பாங்க. சுனாமி ப்ளஸ் ரியாக்டர் ஃபெயிலியர்னால இந்த நியூக்ளியர் டிசாஸ்டர் நடந்திருக்கும். இப்போது ரீசெண்டாக நடந்த விஷயங்கள் பார்க்கும்போது கூடங்குளம், கல்பாக்கம், தாராப்பூர் இந்த ஏரியாக்கெல்லாம் வந்து ஒரு வல்னரபிள் சைட்ஸாக இருக்குது. காரணம் என்ன, ஒருவேளை அங்கே வந்து இந்த மாதிரி பிளாஸ்ட் நடந்தால் அங்கே கூடிய மக்களுக்கு பிரச்சனைகள் வருமோ அப்படிங்கிற ஒரு விஷயம். கூடங்குளம் அந்த அணுகுமுறை நினைக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய நியூஸ் சேனல்ஸில் அது வரக்கூடாதுன்னு மக்கள் போராட்டம் நடத்திட்டு பார்த்துருப்பீங்க. அது வந்து வந்துச்சு அப்படின்னா இன்கேஸ் அதில் இருக்கக்கூடிய டெரிவேஷன் மூலமாக மக்கள் பாதிப்படைவாங்கன்றது நிறைய ப்ரொடெஸ்ட்லாம் வந்து மக்கள் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது நீங்கள் நியூஸ் பார்த்து தான் தெரிஞ்சிருக்கும். சரி, இதுக்கான சேஃப்டி மெஷர்ஸ் என்னென்னு பார்க்கும்போது அட்டாமிக் எனர்ஜி ரெகுலேஷன்ஸ் போர்டு அது ஒழுங்காக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு போர்டு மூலிமா நம்ம அதை செக் பண்ணிட்டு இருக்க பீரியடுக்கு செக் பண்ணலாம். இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி அதோடைய சேஃப்டி கைட்லைன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணலாம். எமர்ஜென்சி ப்ரிப்பேர்ட்னஸ் ட்ரில், ஏதோ ஒரு எமர்ஜென்சி வருது அப்படின்னா அது வந்து ரேடியேஷன் வந்து லீக் ஆகுது அப்படின்னா அது எப்படி வந்து தடுக்கிறது, அது மாதிரியான ப்ரிப்பேர்ட்னஸ். ஷீல்டிங் ரிமோட் ஷட் டவுன்ஸ், முன்னாடியே வந்து அதை ஷட் டவுன் பண்ணுறது மூலம். இப்போ செர்னோபில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு டோம் மாதிரி அமைச்சு அதை பாதுகாத்திருப்பாங்க. இன்னும் அந்த ரேடியேஷன் அங்கேயே தான் இருக்குது. சரி, இப்போது இத்தனை மேலே டிசாஸ்டர்லாம் வருது இல்லையா, இதில் வந்து சிலது இந்தியாவில் நடந்து நம்ம பார்க்குறோம். சரி, இந்த மேன்மேட் டிசாஸ்டருக்கான காரணம் என்ன, ஏன் இந்தியா வந்து ஒரு வல்னரபிள் ஸ்டேட் ஆஃப் டிசாஸ்டராக இருக்குதுன்னு பார்க்கும்போது அர்பன் எக்ஸ்பான்ஷன்,
நிறைய நகரமயமாதலின் காரணமாக என்ன ஆகுது அப்படின்னா அந்த ரெசிடென்ஷியல் பக்கத்துலேயே வந்து இண்டஸ்ட்ரியல் வருது. அதனால் அடுத்த வந்து புவர் ரெகுலேஷன், வீக் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் சேஃப்டி லாஸ். இப்போ இன்ஸ்டியூஷன் இருக்குதுன்னு வச்சுங்களேன், அவங்க வந்து தொழிற்சாலைகளில் அந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத பீரியடிக்காக அவங்க வந்து செக் பண்ண மாட்டேன்றாங்க. அவுடேட்டட் டெக்னாலஜி, பழைய டெக்னாலஜி அவங்க யூஸ் பண்ணுறாங்க. கிளைமேட் இம்பாக்ட், என்னது ஹீட் வர்சன் த கெமிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி. இந்தியா மாதிரி நாடுகளில் அதிக இன்ஸ்டலேஷன் நாடுகளில் கெமிக்கல்ஸ் வந்து இன்ஸ்டெபிலிட்டியாக இருக்க மாட்டேங்குது, திடீர்னு வந்து எவாபரேட் ஆகும். அதன் மூலமாக அதோடைய டெம்பரேச்சர் மாறதன் மூலமாக அது ரியாக்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ ரோல் ஆஃப் NDMA அண்ட் NDRF, நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அண்ட் நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் அண்ட் ரெசிலியன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிலீஃப் ஃபோர்ஸா ரெசிலியன்ட் ஃபோர்ஸான்றது சரியாக ஞாபகம் இல்லை, தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ NDMAயோட கைட்லைன்ஸ் என்ன? கெமிக்கல் ஆகட்டும், பயாலஜிக்கல் ஆகட்டும், ரேடியோ ஆகட்டும், இவங்களுக்கான செட் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. NDRFS அசோசியேட்டட் டீம் வித் ஹாஸ்மட் சூட்ஸ், கெமிக்கல் சென்சார்ஸ். ஸோ இங்கே வந்து அது இது ஒரு டிசாஸ்டர் நடக்குதுன்னு வச்சுங்களேன், அங்கே வந்து ரிலீஃபுக்காக போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கான ஒரு சேஃப்டி மெஷர்ஸோட அவங்களுக்கான சூட்ஸ் இருக்கணும். ஸோ அதனால தான் இப்போ ஒரு கோவிட்னுக்காக அவங்க ஹெல்ப் பண்ண போகிறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க அதுலேருந்து தற்காப்புக்காக சில எக்யூப்மெண்ட்ஸ் அவங்களுக்கு கொடுக்கலாம், கெமிக்கல் சென்சார்ஸ் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணலாம். ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி ரெஸ்பான்சிபிள் ஃபார் லோக்கல் ப்ரிப்பேர்ட்னஸ். இப்போ ஒரு வெள்ளம் வருதுன்னு வச்சுங்களேன், அதுக்கெல்லாம் வந்து அந்த ஸ்டேட் தான் வந்து காரணம். அதுக்கு வந்து யூனியன் கவர்மெண்ட்டுடைய அவங்களுடைய அலர்ட்னஸ் தேவைப்படாது. ஸோ அலர்ட்னஸ் அவங்களுடைய பங்களிப்பு இல்லாமல் இவங்க முன்கூட்டியே சில ப்ரிப்பரேஷனை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது. சார் இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்காக என்னென்ன லீகல் ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குன்னு பார்க்கும்போது ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட், அகைன் சொன்ன மாதிரி ஒரு ஃபேக்ட்ரி உருவாக்குறோம் அப்படின்னா 1948 செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது EPA ஆக்ட் அப்படிங்கிறது 1986 கொண்டு வராங்க. பவர் டு மேனேஜ் கெமிக்கல் டிசாஸ்டர் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக. அடுத்து வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2005 கொண்டு வந்திருக்காங்க. இன்ஸ்டிடியூஷனல் மேனேஜ்மெண்ட், ஸோ NDMA அண்ட் NDRF இன்ஸ்டியூட் பண்ணதன் மூலமாக. அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட் 1962 கொண்டு வந்திருக்காங்க, நியூக்ளியர் சேஃப்டி அண்ட் கண்ட்ரோலுக்காக. சரிங்களா? இப்போ ப்ராக்டிஸ் கொஸ்டினுங்க. த ஆர்கனைசேஷன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரெகுலேட்டிங் நியூக்ளியர் பவர் பிளான்ட் சேஃப்டி இன் இந்தியா. எந்த ஒரு ஆர்கனைசேஷன் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்காக அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ தான் பார்த்தோம். ஆப்ஷன் ஏவா, பிஏ, சிஏ, டிஏ அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படி நம்புகிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.